அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஒரு ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தானா. அவன் ரொம்ப பொறாமக்காரனாக இருந்திருக்கான். அவன் என்ன நினைச்சிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரனோட அவனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டையாக இருந்திருக்கு. இவன் என்ன செஞ்சுருக்கான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன வாங்கினாலும் இவன் ஓடி போய் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துடுவான். எதுனாலும் இப்போ இவன் வாங்கினோம்னா அவனுக்கும் அதே மாதிரி வந்துடும். என்னடா அது, எப்போ பார்த்தாலும் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரன் விட நம்ம பணக்காரன் ஆகணும், அவனை விட எல்லாத்துலேயுமே வெவ்வேறையாக வாங்கணும்னு நினச்சான். ஆனால் எல்லாத்துலேயுமே இவன் வாங்கினோன்னா அவன்கிட்ட இருக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. இவனுக்கு ஒரே கவலையாகுது. இந்த போராமையினால் அவனுக்கு மனசெல்லாம் எரிச்சலாகுது. ரெண்டாவது ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல அனுசரணை இல்லாதனால இவனுக்கு அதே ஒரு நோய் மாதிரி ஆயிடுது. இந்த கவலையில் அவன் ரொம்ப படுத்து தூங்கிட்டு இருக்கையில் கனவுல அவனுக்கு ஒரு ஆபித் மாதிரி ஒருத்தர் வர்றாரு. வந்தோடனே என்னன்னு கேட்டானே, நம்ம என்ன எதுனாலும் எனக்கு கிடைக்கிறதுலாம் அவருக்கும் கிடைக்கிது. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, அல்லாட்ட துவா செய், அல்லா அவனுக்கு கொடுப்பான்னு சொல்கிறார். சரி, என்னென்னு வேணும்னா இவங்க சொல்கிறான், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கு, ஆனால் உனக்கு என்ன வருதோ அது 2 மடங்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு வரும்னு சொல்லியிருக்காரு அவர். சொன்ன உடனே அவனுக்கு என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னுட்டு, சரி அப்போ எனக்கு ஒரு கண்ணு போகட்டும், அவனுக்கு 2 கண்ணும் போயிடும்லன்னு சொல்லி இவன் அவர்கிட்ட துவா கேட்குறான். அப்படின்னு அவர்கிட்ட அல்லாட்ட துவா கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு துவா. அப்போ நீ கேளுப்பா, அல்லாட்ட கேளுன்னு சொன்னோன்னே அதே மாதிரி அப்போ உனக்கு கிடைக்கிறது அவனுக்கு 2 மடங்கு போகணுன்னா அவனுக்கு 2 கண்ணும் போயிடுச்சான். இவனுக்கு ஒரு கண்ணு போனால் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணு போகணும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஹதீஸ் என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நீங்கள் இணக்கமாக இருங்க. நீங்கள் என்ன சமைச்சாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. அவங்க பழங்கள் இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காதீங்க. நல்ல வீடை உயர்த்தி கட்டி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்களாம், பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கே பங்காளிகள் ஆயிடுவாங்களோங்கிற பயப்படுற அளவுக்கு பயந்தாங்களாம். அந்த அளவுக்கு அடிக்கடி பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன செஞ்சுருக்கான், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க 2 கண்ணும் போகட்டும். இது இந்த கதை ஒரு கற்பனை கதை தான். ஆனால் இதோட இது என்னென்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட இணக்கமாக வாழணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மாறல். இதோட கருத்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம சண்டை போட்டுக்கிறக்கூடாது. அவங்க ஒரு சின்ன ஆட்டு குழம்புனாலும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுங்க, அது ஒன்றும் கேவலம் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.